தென்காசியில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய தண்ணீர். வெள்ளப்பெருக்கால் குற்றால மெயினருவி ஐந்தருவியில் குளிக்க தடை. சென்னை நகரில் விட்டு விட்டு மழை, குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. புதுச்சேரி விழுப்புரம் மாவட்டங்களில் பரவலாக மழை, மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் குளிர்ச்சியான சூழல். இலங்கையில் தமிழ்நாட்டு மீனவர்களின் காலில் விலங்கு பூட்டி மருத்துவமனையில் அனுமதித்த கொடூரம், சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை கீழ்த்தரமாக நடத்தும் காவலர்கள். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பெரும்பான்மையான தொகுதிகளை வெல்ல வேண்டும். சூலூர் உள்ளிட்ட 3 தொகுதி நிர்வாகிகள் உடனான ஆலோசனையில் செந்தில் பாலாஜிக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். திமுக தனி பெரும்பான்மையுடன் வெல்லும் என விசிக எம்பி ரவிக்குமார் பேட்டி. 2026இல் ஆட்சியில் விசிக பங்கு கேட்க வாய்ப்பு இல்லை என்றும் திட்டவட்டம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி துவங்கிய தேர்தல் அரசியலில் வந்த 1999 முதல் நாங்கள் முன்வைத்து வருகிற கருத்து. 2026ஆம் ஆண்டிலே அதற்கான வாய்ப்பு இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு இங்கே வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும். ஆர்பி உதயகுமார் உடனான சந்திப்பு நட்பு ரீதியினால் ஆனது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விளக்கம். கடவுள் வழிபாட்டை விட கதாநாயகன் வழிபாடு புனிதமாகிவிட்டது. விஜயை மறைமுகமாக விமர்சித்த நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான். நீங்க சொல்ற ஒருத்தன் கேட்கிறான், தற்குறி கூட்டம்னு சொல்றீங்களே, எங்களை தற்குறியா வளர்த்தது யாருன்னு கேட்கிறான். இறை வழிபாட்டை விமர்சித்த அந்த இயக்கங்கள் திரை வழிபாட்டை போற்ற வச்சிருச்சு. கடவுள் வழிபாட்டை விட கதாநாயக வழிபாடு புனிதமானதுன்னு கட்டமைச்சிருச்சு. அது இப்ப அனுபவிக்குது. மாற்று கருத்து இருக்க வேண்டும், அதுதான் ஜனநாயகம். ரிமோட்டை தூக்கி எறிந்துவிட்டு திமுகவில் சேர்ந்தது ஏன் என்ற கேள்விக்கு கமல்ஹாசன் பதில். எதுக்கா நீங்க டிஎம்கேவோட போய் சேர்ந்தீங்க? நீங்க தான் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் தூக்கி போட்டீங்கல்ல டெலிவிஷன் மேல. ஏன் நீங்க மறுபடியும் அங்க போனீங்கன்னா ரிமோட்டை தூக்கி போட்டேன், அதான் சொன்னேன், விமர்சிக்கும் உரிமை ஜனநாயகத்துக்கு உண்டு, அது தூக்கி போட்டேன். ஆனா ரிமோட்டை வேற யாரும் தூக்கிட்டு ஓட்டிட்டா. ஆக அங்க போகக்கூடாதுயா. ரிமோட் ஸ்டேட்டோட இருக்கணும். இந்த அலையன்ஸ் புரிஞ்சுங்க, புரியல என்ன சும்மா இருங்க. திமுகவினருக்கு மட்டுமே எஸ்ஐஆர் படிவங்கள் கொடுக்கப்படுவதாக இபிஎஸ் கூறுவது உண்மைக்கு புறம்பானது. திமுக சட்டத்துறை செயலாளர் என்ஆர் இளங்கோ பதிலடி. பீகாரில் பாஜக கூட்டணி வெற்றி பெற எஸ்ஐஆர் தான் காரணம் என திண்டுக்கல் சீனிவாசன் பேட்டி. நிதிஷ்குமாரை போல எடப்பாடியும் முதலமைச்சர் ஆவார் என உறுதி. பீகார் வெற்றிக்கு காரணமே எஸ்ஐஆர் தான். 220 இடங்களுக்கு மேல் அனைத்து இந்திய அண்ணா திமுக வெற்றி பெற்று ஒப்புரவற்ற தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 2026இல் வருவார், நிதிஷ்குமாரை போல. சென்னை மாநகராட்சியில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் உதவி மையங்கள் திறப்பு. சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு. சென்னை வேளச்சேரியில் எஸ்ஐஆர் தொடர்பான PLA 2 கலந்தாய்வு கூட்டம். திமுக அதிமுக இடையே சலசலப்பு. எஸ்ஐஆருக்கு எதிராக வரும் 24ஆம் தேதி சென்னையில் போராட்டம். விசிக தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. கோயம்புத்தூர் வரும் பிரதமர் மோடியுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்திப்பா. சஸ்பென்ஸ் பொறுத்திருந்து பாருங்கள் என செங்கோட்டையன் பதில்.
மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கைகளை திருப்பி அனுப்பியது மத்திய அரசு. கோவையை விட மக்கள் தொகை குறைவான ஆக்ரா, புனே போன்ற நகரங்களுக்கு அனுமதி. நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 17 இருந்து 22% விரைவில் உயர்த்த வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்காக பல இடங்களில் அரசு ஊழியர்கள் பணிப்புறக்கணிப்பு. ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஆர்ப்பாட்டம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை இன்று முதல் புறக்கணித்துள்ள வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு. அதீதமான பணி நெருக்கடி இருப்பதாக குற்றச்சாட்டு. நாளை பகல் 1:30 மணிக்கு கோயம்புத்தூர் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஒடிசியாவில் தென் மாநில இயற்கை விவசாயிகள் மாநாட்டில் பங்கேற்கிறார். நாளை கோவை வரும் பிரதமர் மோடியை எடப்பாடி பழனிசாமி, ஜி.கே. வாசன் சந்திக்க வாய்ப்பு. சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக ஆலோசிக்கலாம் என தகவல். சென்னையில் சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 3000 ரூபாய் சரிவு. நாமக்கல் மண்டல பண்ணைகளில் முட்டை கொள்முதல் விலை வரலாறு காணாத புதிய உச்சம். மேலும் 5 காசுகள் அதிகரித்து ஒரு முட்டையின் விலை 6 ரூபாய் 5 காசாக நிர்ணயம். இணையத்தில் எக்ஸ் வலைத்தள பக்கம் முடங்கியதால் பயனர்கள் அவதி. சற்று சீரடைந்து மீண்டும் தொழில்நுட்ப கோளாறால் முடங்கியது. சென்னையில் வரும் 23, 24 தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு. இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யும். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் 16 சென்டிமீட்டர் மழை. கோயிலுக்குள் புகுந்த மழை நீரால் பக்தர்கள் அவதி. தென்காசியில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய தண்ணீர். வெள்ளப்பெருக்கால் குற்றால மெயினருவி, ஐந்தருவியில் குளிக்க தடை. சென்னை நகரில் விட்டு விட்டு மழை. குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. புதுச்சேரி, விழுப்புரம் மாவட்டங்களில் பரவலாக மழை. மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் குளிர்ச்சியான சூழல். இலங்கையில் தமிழ்நாட்டு மீனவர்களின் காலில் விலங்கு பூட்டி மருத்துவமனையில் அனுமதித்த கொடூரம். சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை கீழ்த்தரமாக நடத்தும் காவலர்கள். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பெரும்பான்மையான தொகுதிகளை வெல்ல வேண்டும். சூலூர் உள்ளிட்ட 3 தொகுதி நிர்வாகிகள் உடனான ஆலோசனையில் செந்தில் பாலாஜிக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். திமுக தனி பெரும்பான்மையுடன் வெல்லும் என விசிக எம்பி ரவிக்குமார் பேட்டி. 2026 ஆட்சியில் விசிக பங்கு கேட்க வாய்ப்பு இல்லை என்றும் திட்டவட்டம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி துவங்கிய தேர்தல் அரசியலில் வந்த 1999 முதல் நாங்கள் முன்வைத்து வருகிற கருத்து. 2026 ஆண்டிலே அதற்கான வாய்ப்பு இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு இங்கே வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும். ஆர்.பி. உதயகுமார் உடனான சந்திப்பு நட்பு ரீதியினால் ஆனது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விளக்கம். கடவுள் வழிபாட்டை விட கதாநாயகன் வழிபாடு புனிதமாகிவிட்டது. விஜயை மறைமுகமாக விமர்சித்த நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான். நீங்க சொல்ற ஒருத்தன் கேட்கிறான், தற்குறி கூட்டம்னு சொல்றீங்களே, எங்களை தற்குறியா வளர்த்தது யாருன்னு கேட்கிறான். இறை வழிபாட்டை விமர்சித்த அந்த இயக்கங்கள் திரை வழிபாட்டை போற்ற வச்சிருச்சு. கடவுள் வழிபாட்டை விட கதாநாயக வழிபாடு புனிதமானதுன்னு கட்டமைச்சிருச்சு. அது இப்ப அனுபவிக்குது.
மாற்று கருத்து இருக்க வேண்டும், அதுதான் ஜனநாயகம். ரிமோட்டை தூக்கி எறிந்துவிட்டு திமுகவில் சேர்ந்தது ஏன் என்ற கேள்விக்கு கமல்ஹாசன் பதில். எதுக்கா நீங்க டிஎம்கேவோட போய் சேர்ந்தீங்க? நீங்க தான் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் தூக்கி போட்டீங்கல்ல டெலிவிஷன் மேல. ஏன் நீங்க மறுபடியும் அங்க போனீங்கன்னா ரிமோட்டை தூக்கி போட்டேன், அதான் சொன்னேன், விமர்சிக்கும் உரிமை ஜனநாயகத்துக்கு உண்டு, அது தூக்கி போட்டேன். ஆனா ரிமோட்டை வேற யாரும் தூக்கிட்டு ஓட்டிட்டா. ஆனா அங்க போகக்கூடாதுயா, ரிமோட் ஸ்டேட்டோட இருக்கணும். இந்த அலையன்ஸ் புரிஞ்சுங்க, புரியல என்ன சும்மா இருங்க. திமுகவினருக்கு மட்டுமே எஸ்ஐஆர் படிவங்கள் கொடுக்கப்படுவதாக இபிஎஸ் கூறுவது உண்மைக்கு புறம்பானது. திமுக சட்டத்துறை செயலாளர் என்ஆர் இளங்கோ பதிலடி. பீகாரில் பாஜக கூட்டணி வெற்றி பெற எஸ்ஐஆர் தான் காரணம் என திண்டுக்கல் சீனிவாசன் பேட்டி. நிதிஷ்குமாரை போல எடப்பாடியும் முதலமைச்சர் ஆவார் என உறுதி. பீகார் வெற்றிக்கு காரணமே எஸ்ஐஆர் தான். 220 இடங்களுக்கு மேல் அனைத்து இந்திய அண்ணா திமுக வெற்றி பெற்று ஒப்புரவற்ற தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 2026 வருவார், நிதிஷ்குமாரை போல. சென்னை மாநகராட்சியில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் உதவி மையங்கள் திறப்பு. சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு. சென்னை வேளச்சேரியில் எஸ்ஐஆர் தொடர்பான PLA 2 கலந்தாய்வு கூட்டம். திமுக அதிமுக இடையே சலசலப்பு. எஸ்ஐஆருக்கு எதிராக வரும் 24ஆம் தேதி சென்னையில் போராட்டம். விசிக தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. கோயம்புத்தூர் வரும் பிரதமர் மோடியுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்திப்பா. சஸ்பென்ஸ் பொறுத்திருந்து பாருங்கள் என செங்கோட்டையன் பதில்.